கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே அதிகமாக எண்ணெய் வளம் வச்சிருக்கிறது ஈரான் தான். ஈரான் தான் வந்து பெட்ரோலியம் அதிகமாக வச்சிருக்கிற நாடு. நமக்கே தெரியும் ஈரான் ஈராக்கு தான் பெட்ரோலியம் அதிகம் இருக்கு அப்படின்றது தான் அங்கே தான் வருது அப்படின்றது தான். அப்போது ஈரான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து வரணுன்றதுக்காக இஸ்ரேலை தூண்டி விட்டு ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதம் வந்து வச்சுருக்காங்க. சரி, அணு ஆயுதம் வைக்கிறனால தான் நான் வந்து போர் தொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அணு ஆயுதம் வந்து ஈரான் வச்சிருக்காங்கன்னா சரி அமெரிக்கா நீத்தோடு இல்லை, அதுதான் நீ காரணம் இல்லை. அப்போ அணு ஆயுதத்துக்கு அவ்வளோ பெரிய சமத்துவ நாடா, அவ்வளோ வந்து உலக அமைதியை விரும்புகிற நாடா? அப்படி கிடையாது. அணு ஆயுதங்கள் வைத்திருக்க நாடு என்னன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல், இந்த வடகொரியா, இந்த அத்தனை நாடும் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. அப்போனா ஈரான் கிட்டலாம் இல்லை. ஈரான் கிட்ட இருக்கு, ஆனால் அதுக்கான இவங்க வச்சிருக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அப்போ நீங்க அப்படி உலக அமைதி விரும்பக்கூடிய ஆள் நீனும் வச்சிருக்கக்கூடாதுல்ல, மற்ற நாடுகளும் வச்சிருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 8 நாடுகள் வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1233 அணு ஆயுதங்கள் இந்த 8 நாட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9600 அணு ஆயுதங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி புள்ளி விவரம்னு சொல்கிறாங்க.